காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள கூட தயாராக இல்லாத நிலையிலே சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றார்கள். மக்கள் அனுபவிக்கின்ற துன்பங்களுக்கு இன்னும் அரசை பாதுகாக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற ஒன்றை மிக மோசம் அரசியல்வாதிகளை உள்ளுக்கா தூக்கி போட்டுட்டு உள்ளுக்க இருக்கிறவங்கள வெளியால ஓடுமான்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் துரோகங்களும் அவங்க நல்லவங்க இவங்களை உள்ளுக்கா ஓடுது அவங்கள வெளியால இடணும். पतन दिन में अभी रहेंगे உறவுகளின் கண்ணீருக்கு உறவுகளின் கண்ணீருக்கு உறவுகளின் கண்ணீருக்கு தேசிய இன பிரச்சனைக்கு தேசிய இன பிரச்சனைக்கு தேசிய இன பிரச்சனைக்கு தேசிய இன பிரச்சனைக்கு பிடிஏ சட்டத்தை ரத்து செய் பிடிஏ சட்டத்தை ரத்து செய் பிடிஏ சட்டத்தை ரத்து செய் புதிய சட்டத்தை இழுத்தறி புதிய சட்டத்தை இழுத்தறி சமூக உரிமை இயக்கம் சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு இணைந்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த காணாமல் போனோருக்கான நீதி கேட்கின்ற இந்த போராட்ட களத்திலிருந்து எங்களுடைய செய்தியை பதிவு செய்கின்றோம். லலித் குகன் போன்ற அரசியல் சமூக செயற்பாட்டாளர்கள் காணாமலாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 வருடங்கள் கடந்த நிலையிலே இன்று கூட அந்த விசாரணை நீதிமன்றத்திற்கு வந்து உரிய முறையிலே நீதிமன்றத்திற்கு அந்த நீதியை வழங்க முடியாத நிலைமை இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது. அதைவிட மிக மோசமான பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்துக்கொண்டு அதற்கு மாற்றாக இன்னும் அரசை பாதுகாக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற ஒன்றை மிக மோசமான அந்த வரைவை வைத்துக்கொண்டு அந்த சட்டத்தை அமலாக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு இன்னும் நீதி கிடைக்குமா என்கின்ற சந்தேகத்திலே மிக அச்சப்பட்ட சூழலிலே மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மிக பாசாங்குத்தனமான வார்த்தைகளை இந்த அரசு பேசிக் கொண்டிருக்கின்றது. மிக பூச்சாண்டி காட்டும் தனமாக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற நிலைமையிலே நாங்கள் இந்த களத்திலே நீதி கோருகின்றோம். உடனடியாக மிக விரைவாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் கண்ணீருக்கும் அவர்களுடைய அந்த குரல்களுக்கும் இந்த அரசு செவிசாய்க்க வேண்டும். உடனடியாக அதற்கான தீர்வை வழங்க வேண்டும். அதே நேரம் கடந்த கால அரசுகள் ஏமாற்றியது போன்றே இந்த அரசும்
நியாயங்களை வழங்கும், நீதியை வழங்கும் ஒரு புதிய பாதையில் செல்லும் என்ற நோக்கிலே இந்த அரசை மக்கள் தெரிவு செய்தார்கள். ஆனால் இந்த அரசும் அதே போக்கில் கடந்த கால அரசுகள் என்ன விடயங்களை செய்தார்களோ அதை வேற ஒரு வடிவத்திலே இங்கே நிலைநிறுத்த முற்படுகின்றன. மக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள், காணாமலாக்கப்பட்டவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அதே நேரம் தேசிய இனப்பிரச்சிற்கான எந்த தீர்வையும் அது தேசிய இனப்பிரச்சனை ஒன்று இருப்பதென்ற கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள கூட தயாராக இல்லாத நிலையிலே சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றார்கள். வேறு ஆடம்பர நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு எந்த நீதியும் இன்னுமே வழங்கப்படவில்லை. அதற்கான எந்த ஒரு அடியை கூட இந்த அரசு எடுத்து வைக்கவில்லை. ஆகவேதான் இன்று மக்கள் தொடர்ந்து இந்த வீதியில் இறங்கி தங்களுடைய போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்று மட்டுமல்ல, இந்த யுத்தம் முடிந்து 15 வருடங்கள் தொடர்ச்சியாக வீதிகளிலே நின்று காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான நீதியை கோருகின்ற வேளையில் எந்த ஒரு அமைச்சோ அல்லது ஜனாதிபதியோ சின்ன சின்ன விடயங்களுக்கு வீதியில் இறங்கி மக்களோடு உரையாடுகின்ற அந்த ஜனாதிபதி ஏன் இந்த விடயத்துக்கு மக்கள் முன்னால் வந்து ஒரு நல்ல செய்தியை அல்ல ஒரு நல்ல சமிஞ்சையை வெளிப்படுத்துகின்றார் இல்லை என்பதை நாங்கள் ஆதங்கத்தோடு வெளிப்படுத்துகின்றோம். விரைவாக காணாமலாக்கப்பட்டவருக்கான நீதி வழங்கப்பட வேண்டும். இனப்பிரச்சனைக்கான தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும். மக்களை அடக்கி ஒடுக்குகின்ற எந்த பயங்கரவாத தடை சட்டங்களும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். அல்லாவிட்டால் இந்த மக்கள் அனைவரும் மீண்டும் வீதிகளிலே கிளர்ந்தெழுந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். அதற்கு நாங்களும் அவர்களோட துணை நின்று இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. மக்களுடைய கேள்வியை அந்த வாக்குறுதியைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த அரசாங்கம் மிக மோசமான நிலையில் ஆட்கள் மாறி இருக்கிறார்கள், ஆட்சி மாறி இருக்கிறது, அதில் அப்படியேதான் நிர்வாகம் அப்படியேதான் இருக்கிறது. இந்த நிர்வாக கட்டமைப்பிலே மாற்றங்களை கொண்டு வரும். வெறுமனே ஊழல் என்பதன் மூலமாக இலங்கை மக்கள் 99% மக்கள் அனுபவிக்கின்ற துன்பங்களுக்கு விடுவி இல்லாத நிலையை இருந்து வருகிறது. எனவேதான் நாங்கள் மக்கள் இயக்கத்தை கட்டி எழுப்புகின்றோம். மக்களின் மூலமாக கேள்விகளை எழுப்புகின்றோம். மக்களை ஒத்துழைத்து நாங்கள் நியாயம் கொடுப்பதற்காக முன்னிற்கின்றோம். ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் இந்த விதமான போராட்டங்களை நாடு முழுவதும் சிங்கள மக்கள் மத்தியிலும், தமிழ் மக்கள் மத்தியிலும், முஸ்லீம்கள் மத்தியிலும், மலையாள மக்கள் மத்தியிலும் நாங்கள் இந்த இயக்கங்களை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். இதுவரைக்கும் அவங்க 2 பேரும். ஆனா இன்னைக்கு கோட்டாபி ராஜபக்ச அவரு ஆரக்ஷா லேக்கமா இருந்த நேரத்துல தான் இந்த பிரச்சனை நடந்தது. அதுக்கு முன்னாடி அவர் கோர்ட்டுக்கு வர சொல்லி நாங்க தீர்மானித்தோம். அவர் கொழும்பு கோர்ட்டுக்கும் வரல. அதுக்கு முன்னாடி அவர் ஜனாதிபதி ஆகிட்டார். ஜனாதிபதி ஆகுனதுக்கு முன்னாடி அவர் கோர்ட்டுக்கு வரலாம். இப்ப ஜனாதிபதியும் இல்லை, இப்போ அவர் கோர்ட்டுக்கு வரலாம் தானே. நீதியா அநீதியா ஆக்கிக்கிட்டு இந்த நீதிமன்றமும் அது சரியான நீதி ஒன்று கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு வழக்கு இருந்து இந்த லலித் வழக்கு இன்னைக்கு கோட்டாபி ராஜபக்ச வர்றான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கும் வரல. அவர் சொல்லிட்டாலும் ஓடுற இல்லை. நான் பேச்சுவார்த்தை கொடுத்தேன், அதனால எனக்கு வார்த்தைகள் அது எனக்கு பாதுகாவல் பத்தாது. அப்போ அந்த நேரத்தில் கோட்டாபி ராஜபக்ச அப்படி பாதுகாவல் இல்லாமல் இங்கே ஓட்டு கேட்க வந்தார். இன்னைக்கு அப்படி ஒரு பாதுகாவல் இல்லைங்கிற அன்னைக்கு அவர் ஜனாதிபதியாலேயே நம்ம மாதிரி மனதில்தானே. இதெல்லாம் பொய்க்கதைத்தானே. இது அவருக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டமா? நீதிங்கிறது ஒண்ணு இல்லை. இன்னைக்கு நீதிமன்றம் சொன்னார் வார மாதம் 6ஆம் தேதி இந்த வழக்கை மறுபடியும் எடுக்கிறேன்னு சொல்லி இந்த வழக்கு இதோட முடியாது, இந்த வழக்கு இப்படியே போகாது. ஆனால் நாங்கள் இதுக்கு பிற்பாடு இதை விட பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். இதுக்கு சட்டப்படி என் மகனுக்கு மட்டும் இல்லை, இது காணாமல் போன மக்கள் அத்தனை பேருக்கு ஒரு முடிவு உண்டாகிறதுக்காக நாங்கள் இன்னும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நிப்பாட்ட மாட்டோம். இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடத்திட்டு